வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி பிளண்ட் எஃபெக்ட்டில் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வீடியோ எப்படி மேக் பண்ணுறது பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் பிளாக் இமேஜும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஒயிட் இமேஜும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த டைப்பில் இமேஜஸ் வேணுமோ நீங்கள் அந்த டைப்பில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பிளாக் கலரே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணோம். உங்களுக்கு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா கைன்மாஸ்டர்லேயே நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் எரேஸ் பண்ண போகிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேஜிக் ரிமூவர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ வந்துட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே இந்த ஃபோட்டோவை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணி சென்டராக ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த லைட்டாக ஒரு 70 இல்லைனா ஒரு 60 அந்த மாதிரி வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு ஃபோட்டோ வந்து நம்ம ஆட் பண்ணோம். இது வந்துட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணாமல் இருந்தாலே ஓகே தான். ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணாமல் இருக்கிற ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி மாஸ்க் எனபிள் பண்ணிக்கோங்க. கீழே ஷேப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. அதில் சர்க்கிள் ஷேப், அப்படி இல்லைனா ஹார்ட் ஷேப், இல்லைனா அந்த டைமண்ட் ஷேப். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டைப்பில் இமேஜ் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த டைப்பில் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஷேப் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப்பை விட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ கரெக்டாக உங்களோட இமேஜ் வந்துட்டு நீங்கள் ஹார்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு ஃபேஸ் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைடே பாருங்கள் ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு 45 அந்த மாதிரி கூட இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த இமேஜை ஜூம் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு மீடியமாக ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு இது மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கலர்ஃபுல்லாக அந்த ஃபோட்டோஸை வந்து ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஏதாவது ஒரு சாங்கோட லிரிக்ஸ் வீடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சாங் லிரிக்ஸ் ஆட் பண்ணுங்க அப்படின்னா இன்னும் பார்க்க வீடியோ வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு லிரிக்ஸ் வீடியோ நான் வந்து கொடுக்கல. ஸோ லிரிக்ஸ் சாங் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த சாங் டவுன்லோட் பண்ணாலுமே அதில் வாட்டர் மார்க் வந்து இருக்கும் லிரிக்ஸ் வீடியோவில். அதுக்கு அதை கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு அந்த வாட்டர் மார்க்கை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் ஃபுல்லாக வந்துட்டு பேக்கில் வந்துக்கோங்க. இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் அளவுக்கு மட்டும் ஜூம் பண்ணிவிட்டு அதை கீழே பார்த்தீங்கன்னா நான் ஸ்பேஸ் எந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கீழே இந்த இடத்துல வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவை இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்துட்டு கலர்ஃபுல்லாகவே வந்து ஷோ ஆகும். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஸோ நான் எகைன் சொன்ன மாதிரி தான் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் இமேஜ் வச்சுருக்கிறனால உங்களுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக வந்து தெரியுது. அதே பேக்ரவுண்டில் இருக்க அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். பிளாக் இமேஜை ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அசட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒயிட் கலர் இமேஜாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயிட் இமேஜை சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்கனாலும் சேம் அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவே வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு பிளாக் பேக்ரவுண்ட் வச்சாலும் ஓகே தான், இல்லை ஒயிட் கலர் பேக்ரவுண்டை வச்சுட்டாலும் ஓகே தான். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டைப்பில் வேணுமோ நீங்கள் அந்த டைப்பில் வச்சுட்டு கரெக்டாக லிரிக்ஸ் சாங்லாம் நான் சொன்ன மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ண வாட்டி வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.